வணக்கம் நண்பர்களே, நண்பர்களோடு கொங்குநாடு காலேஜுக்கு ஒர்க் ஷாப் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் எங்கள் கூட சேர்ந்து இங்கே என்னென்ன நடந்ததுன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க என்ட்ரன்ஸில் இருந்து வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியாங்க, அப்புறம் திருவள்ளூருக்கு செலவுல வச்சிருக்காங்க. இல்ல எங்க காலேஜை பொறுத்த வரைக்கும் அப்ப நாங்க வெளிக்காலேஜா லோகேஷ், இந்த பயணத்தை பத்தின புலம்பல் அப்புறம் புலம்புவோம். கண்டிப்பா புலம்பிதான் ஆகணும். சொல்றேன், தயவு செஞ்சு இப்ப கண்டிப்பா நீ உங்க கூட கூப்பிட்டு வந்துரு. ஏன்னா அவங்க 3 கிலோமீட்டர் முன்னாடி இறங்க பார்த்தாங்க. தெரியாது. அப்போ எங்கேயாவது போயிட்டு இப்போ நம்ம ஒர்க் ஷாப் நடக்கிற இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறோம். பி பிளாக்ல தான் நமக்கு ஒர்க் ஷாப் நடக்குது. பின்னாடி ஒர்க் ஷாப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. நாங்கள் இந்த வீடியோவில் கண்டென்ட்னு இல்லாமல் கண்டென்ட்னு கூட்டியிருப்போம். அதெல்லாம் மன்னிச்சு வீடியோவை முழுசாக பார்க்குமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி விதவிதமாக ஆங்கிள் வைக்கிறது என்னோட கோளாறு நண்பர் மன்னித்து விடவும், வீடியோவை பார்த்து மகிழ்ந்து விடவும். தேங்க்யூ. ஆமாண்டா, நல்லா இருக்கிறேன். அவங்களே நான் ஆனா இதுக்கு எவ்வளவு ஃபீஸ் தீர்ப்பாங்க? என்ன 2 lakhs இருக்கும். 2 lakhs தான். எஸ் எஸ். ஜஸ்ட் 200 ஒண்ணுமே இல்லை, அவ்வளோதான். கிரவுண்ட் கொஞ்சம் சின்ன கிரவுண்டாக இருக்குது, நம்ம ஸ்கூல் கிரவுண்டு. டேய், இந்த காலேஜ் எவ்வளோ பெருசு, இதில் இந்த கிரவுண்ட் அது வெறும் ஃபுட்பால் கிரவுண்டு கைஸ், மாற்றி பேசாதீங்க. இப்போ நம்ம வந்து இடம் யாருக்கு மிஸ்ஸு? ஏய், இங்க பாரு, மிஸ்ங்கிறது வேற, கேண்டீன்ங்கிறது வேற. ரெண்டுக்கும் குழப்பம் சொல்றேன். நம்ம இப்போ எங்கே போவோம்? நம்ம காலேஜ் கேண்டீன்னா இது. ஏய், இங்க பாரு, மிஸ்ங்கிறது வேற, கேண்டீன்ங்கிறது வேற. ரெண்டுக்கும் குழப்பம் சொல்றேன். நம்ம இப்போ எங்கே போவோம்? அதான் தெரியாது. ப்ரோ, எங்க போற புடிச்சிருக்கீங்க சீட்டு? அங்கேயும் இங்கேயும் சுத்தாதீங்கடா. அப்படி கூப்பிடும்போது நம்ம எங்கன்றா நின்றுட்டு வர்றது? ஃபுட்பால் ஆட விட்டுலாமா? ஃபுட்பால் ஆடுறியா? இல்லை நாங்கள் ஃபுட்பால் விளாட்றோம். ஹெல்ப் பண்ணிட்டு பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நான் சொல்லலை. அவன் சொல்லிட்டான். ஒத்துக்க முடியலனாலும் அதுதான் உண்மை. எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஏக்கர் பக்கம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ இந்த இடத்துல மொத்தமா விற்றா போல வரும். இன்னும் ஒரு 100 crores மேலே போகணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எஸ், இதெல்லாம் மீன்லேயே திருப்பிட்டு வர்றது. நீ பண்றது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம வீர சாப்பாடு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காண்டா தம்பி. அதுக்கு மேல போக கூடாதுன்னா கயிறு கட்டி. காலேஜ் பக்கத்துல சுத்தி மலைகளா இருக்கு. அதாகப்பட்ட இதுல இருந்து நீங்க சொல்ல வர்றது ஒன்னும் சொல்ல வரல. மலைகள் இருக்குதான், காலேஜ்கள் இருக்கும் இருக்குது. ஆனா எதை வேணா மனுச்சுக்கோண்டா, சும்மா பேசணும். அதாவது நிஜமா நீ வந்து இந்த காலேஜ் வாங்க போறதுல வாங்கி விற்க போறது. விற்கிறதுனா ஏன் வாங்கணும் முதல்ல? ஆமா, 10 ரூபா இருக்கும் அவன்கிட்ட. இல்ல அப்புறம் பஸ்ஸுக்கு பாத்தியா, இதுக்கே போய் பேசுறான் 10 ரூபாய்க்கு.
10 ரூபா நோட்டு கேட்ட மாதிரி இருந்தது. நான் இல்லைன்னு. ஆனா என்கிட்ட இருக்கு ஒரே 100 நோட்டு. சொல்றேன் பேசுனது இல்ல. இதையும் நாளைக்கு எடிட் பண்றப்ப மாட்டோம். என்னன்னு கெட்டவர்கிட்ட பேசுறது இல்ல மாட்டோம். பேசுறது இல்லைன்னு இல்லை சொல், பேசுனது இல்லைன்னு சொன்னோம். ஆனா நான் நல்லா பேசினாலும் என்ன புஷ் பண்ணி மாட்டி விடல நீயே. இப்படிலாம் ஒண்ணு அந்த மூஞ்சிக்கு நல்லா பிரேம் ஆயிடா. அப்புறமா வெட்டி அலாரம் மாதிரி இங்கிலீஷ் தெரியலையா? சரி வாங்க ஒரு நல்ல புஷ். ஓ எதுவும் நான் சொல்ற நிலைமை இல்ல. இவ்வளோ நேரம் பாரு, இவ்வளோ நேரம் நல்லா இருந்தது உடனே வெயில் இருக்குதா? வெய்ய வர்றதுக்கெல்லாம் காரணம் கேட்கலாம். உங்க நான் அடிச்சு குழந்துருவேன்டா. இதுக்கு நம்ம போலாம்டா. வேணா இது ஊசி பிடிச்சு அடிக்குது தண்ணி. பைப் நம்ம காலேஜ்ல முடிஞ்ச அந்த பைப் எல்லாம் உடச்சு விட்டுறாங்க. பசங்க எல்லாம் ஒரே பசங்க தான். காலேஜ் மட்டும்தான் வேற. ஆனா பார்த்து ஆடிட்டோரியம் பத்தி எவ்வளவு கேட்டு தம்பி. இதே மாதிரி நம்ம காலேஜ்ல வைப்பாங்க, ஆனா வைக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லி அங்க போய் படுத்துக்குவீங்க. சும்மா போட்டின்னு கூப்பிட்டாலே வரமாட்டோம். இது நீங்க ஆடிட்டோரியம் கட்டிட்டு நாங்க வேடி எப்பயுமே நாங்க ஆடியன்ஸா இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம்டா. ஒரு நாள் ஒரு போட்டியில கலந்துக்க மாட்டோம். அங்க பாடுறா விண்டுமில்லோட ரெக்கெட் ஏறிக்க கிடையாது. ஆனா அந்த ஃபேனுக்கு ₹1,00,000 பில்லு வரும். அதுதான் உண்மைதான். அந்த ஃபேனுக்கு அந்த ஃபேனே ₹1,00,000 தான். ஆமா அதுதான் உண்மைதான். நீயும் பைத்தியம் தான். ஆமா அதுதான் உண்மைதான். நாங்களும் பைத்தியம் தான். நீ தப்பு. அதாவது உதய கொஞ்சம் அப்படிதான் வினோதமா ஏதாவது பண்ணி வினோதமான மனசு பிரிவி அங்க வந்துச்சு பாரு. போயிட்டா ஃபுட் கோர்ட் நம்ம காலேஜோட சின்னதா இருக்குது. செம்மையா இருக்கு. இப்ப நம்ம எங்கடா இருக்கோம்? தெருவுல ரோட்ல. இது தெருவா வீடா இருக்குது? உனக்கு இங்க வீடா வச்சிருக்கீங்க. இங்க பாரு அங்க ஃபுட் கோர்ட் இருக்குது. போயிட்டு ஐஸ்கிரீம் என்ன வாங்கணுமோ வாங்கி தின்னு முடிச்சுட்டு வந்துரு. ஐஸ்கிரீம் நீ எதுவும் ஒழுங்கா சொல்ல மாட்டியாடா? அதாவது எதுவும் சொல்றதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சொன்னீங்க கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் அமைதியே கீழே. வேற காலேஜ் வந்துருக்கும். நம்ம காலேஜ் இல்ல. நம்ம காலேஜ்லயே நீ பேசுறதுக்கெல்லாம் வேணாம் புரிஞ்சுக்க. இங்கே போயிட்டோம். Wow, what a fantastic news for the bus. Chiampa குடிங்கோ தெம்பர். இப்ப நான் என்ன என்ன ஐஸ்கிரீம் நல்லா நக்கா சொன்னதப்பாடா. வெளிய காலேஜுக்கு வந்துருக்கோன்னே மறந்துட்டீங்கல்ல. அசிங்கப்படுத்திட்டு மணிய பாருங்கடா. ஐஸ்கிரீம் தம்பி இது அப்படியே போடுவேன். நீ யாருன்னே எவ்வளவுக்கு காமிப்பேன். நான் எதுவுமே நான் சொல்லலையே. நீதான் அவனை எந்த சொல்லிட்டு இருக்க. சாப்பிடுற இடத்துல என்ன தரமா மாசா அப்படி இந்த திரும்பி பாரு. இல்ல தரமா மாசா சாப்பிடுறதுக்கு கீழே போட்டுருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங்கா? இது ஹவுஸ் கீப்பிங்கா? அது பாத்ரூம் போயிங்கிறாது. ஹவுஸ் கீப்பிங் கிடையாது. ஒரு வீடியோ நான் தெரியக்கூடாதா? ஆனா ஒரு இருக்கா ஏதாவது ஒண்ணு பேசினாலும் தப்பா இருக்குமா? இந்த டைலாக் நீ சொல்லிருக்க. அது என்ன தப்பா இருக்குன்னு யோசிச்சு எனக்கு முடி கொடுத்துக்கிறா. பக்கத்துல உட்கார ஒன்றைக்கையில அவன் சொல்லுவான், ஐயோ நீ இப்படி இருந்தா அவன் அப்படி மாறுறான். தெரியுது கேவலமா தெரியாது. நீ எடுக்கிறியா? சாரி, அப்ப நான் இதுல கட் பண்ணிடுறேன்.
இல்லையா பார்த்து அப்படிலாம் இல்லை உதயா. இன்னைக்கு நாள் அமோகமாக சூப்பராக பெட்டராக போச்சு. இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் ஏதோ யோசிச்சு பேசிகிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பா அங்கே கவர் பண்ணுறா எவ்வளோ சூப்பராகடா இதில் கிளைமேட்டு. ஆமாடா கிளைமேட்டு இங்கே நம்ம காலேஜ்லேயும் ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரி மழை பெய்யாமல் இருக்கும் பயங்கரமாக இருக்கும். நீ வளைச்சு எடுக்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்கே. அங்கே வர்றாடி இந்த வியூவை பாருங்க பாய் ஜி, ஃப்ரேமை பாருங்க ஜி. என்ன நடந்ததுன்னு ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. நான் தான் சொல்லணும். ஆக்சுவலா 3 கிலோமீட்டர் முன்னாடி இறங்க சொல்றேன். 3 இல்ல 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி மறந்து மாறி இறங்கிட்டாங்க. ஐயோ இறங்கிட்டாங்களே. நாங்களும் இறங்கி பார்த்தா இன்னும் இறங்கல. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழின்னு நினைச்சு முன்னாடி இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு வாங்க கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிடலான்றாங்க. இது எந்த இடம் தெரியுமா? இப்படியே போனால் பஸ் ஸ்டாண்டு வரும். எங்கே பஸ் ஸ்டாண்டு வரும்? பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னும் 6 கிலோமீட்டர் இந்த ரோட்லேயே போகணுங்க. ஏண்டா பழைய பஸ் ஸ்டாண்டு போகிற ரூட்டில் நின்றுக்கிட்டு அது ஊருக்குள்ளே இருக்கு. பழைய பஸ் ஸ்டாண்டு எங்கே? நாமக்கல் மலைக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு பைபாஸில் இறங்கி நின்றுட்டு நடந்து போனால் வந்துருங்கிறாங்க. அப்புறம் விசாரிச்சு மாட்டி பஸ்ஸை பிடிச்சி அதுக்கப்புறம் புது பஸ் ஸ்டாண்டு வந்து சேரணும். அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கே தெரியும் அதான் பஸ் எல்லாம் விட்டு 1 மணி நேரம் உட்காந்துருந்தேன். அது கூட பரவாயில்ல. எவனுக்கு காலேஜுக்கு நிற்காது இந்த காலேஜே பரவாயில்ல. ஏதோ பஸ் கிட்ட நிறுத்துவான்னு அது பிரைவேட் பஸ்ஸாக ஒரு நாள் நிறுத்திட்டோம். பஸ் காலேஜ் பாவையிலே நிறுத்துவானுங்க. இறங்கி பாவையில் நிறுத்துறானுங்க. அங்கே நிறுத்தினா கூட உடனே டவுன் பஸ் வரும். ஆமாம் எங்கடா இங்கே எந்த பஸ்ஸுக்காரனை கேட்டாலும் நிற்காதுங்க. அது நடத்துகிற டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர் தெரியுமா? இப்படி கவர் பண்ணிக்கிறோம். சூப்பராக போடுற காலேஜ் அமர்ந்து போடுறோம். தூக்கு தம்பி. நீ ஏதோ சொல்ற, நான் ஏதோ சொல்லப்பா. இந்த பக்கம்லாம் போடுறோம். ஆனால் வந்ததுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். ஃபைல் ஒன்று கொடுத்து சர்டிஃபிகேட் ஒன்று கையில் கொடுத்துட்டாங்க 200 ரூபாய்க்கு. அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே நல்லா இருந்தது. ஒன்றுமே இல்லை. இந்த ஒர்க் ஷாப்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அங்க கேட்டது தான் சொல்ல. அட்லீஸ்ட் நம்மளாவது பேசிக்கலாமே. நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். இப்படியே போயிட்டு உள்ளே போறேன். எல்லாம் உனக்கு பிடிச்சி தூக்கிட்டு வர போறோம். அதெல்லாம் இல்லை. இல்லையா உனக்கு வீடியோ எடுக்கலான்னு சொல்லு. பார்த்து வா. நீ மாட்டு உருந்து மறுபடி கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சுன்னா இவர் உன்னை தூக்கிட்டு போற திரும்பலாம் எங்களுக்கு இல்லையா? அப்படியே ஒன்று ஒரு வாரமும் விட்டுச்சு. நாங்கள் மட்டும் போவோம். லாரியை அந்த மாதிரி பண்ணிடுவோம். அதெல்லாம் எடிட் பண்ண செகுப்பை கட்டி அடிப்பேன். ஏன் கட் பண்ற தூக்கி போடுறேன். அவ்வளோதான். நீ சொன்னான்னு ஏன்டா ஆனா இதெல்லாம் எடிட்ல போட்டு சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பரவாயில்ல. அப்படியே போட்டு எடிட்ல அந்த கிராப் பண்ணி போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டோரி பேஜ் ஆனா ஒத்துக்கலாம்டா. நல்லா இருக்குடா. சரி வாங்க எல்லாம் கும்பிடு போட்டு போயிடுவோம். நீ எல்லாம் ஒரே பஸ்ல போய் ஒரு மாதிரி தான் நம்ம பிடிக்குவாங்க. விநாயகர் வீடியோ எடுக்கிறாரு. விநாயகர் வீடியோ. சேம் திங் ஹேப்பனிங் அகைன். இந்த ப்ராப்ளம் கமிங். வரும்போது அப்படிதான் 1.5 மணி நேரம் லேட்டு. போகிறப்ப அதே தான் 1.5 மணி நேரம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் லேட் ஆனால் பரவாயில்ல ப்ரோ. மழை பெய்யுது. மழை பெய்யணும். இத்தனை பேர் எல்லாம் ரோட்டில் நிற்கிறோம். ஆனால் எதுக்கு நீங்கள் ஒன்றில்லை பாருங்க. நம்ம உதயசந்திரன் வேற வீடியோ வேறு இருக்கிறோம். அவனோட திறமையை மட்டும் பாருங்க. அவனை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிங்க. அவன் கேமராமேன். அதனால பாருங்க அவனை வச்சு எவ்வளோ சீரியஸாக எடுக்கிறான் பாருங்க. ஒரு ஃபோட்டோவை பாருங்க வளைச்சு எடுக்கிறான் பாருங்க. எத்தனை ஃபோட்டோ எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். 10 ஃபோட்டோ கன்ஃபார்ம் எடுத்திருப்பான். என்ன மூஞ்சி தான் கருகருன்னு இருக்குது. அவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சிருக்காரு. அவர் பாருங்க அவரோட முழி பாருங்க அப்படியே கரெக்டாக ஃபோக்கஸாக வச்சு எடுக்கிறாரா. என்ன கை மட்டும் நடுங்கிட்டு என்னடா வாய் ஃபோட்டோ எடுத்து நடுங்குது. ஐயோ அப்படின்ட்டு இன்னொன்னு எடுக்கிறியா உதயா? இன்னொன்னு எடுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் போய் சேர்ந்துருப்போம். அதை எடுக்காம விட்டுட்டு அந்த பஸ் நாடி வந்து
சைடுல போய் ஒன்றும் இல்லை நம்ம கேமராமேன் தள்ளி விட்டா சரியா போகலாம். கேமராமேன் நல்லா தள்ளி விட்டுறாரு பின்னாடி நிற்கிறது. ஆமாம் அதே எது பேசினாலும் காமெடியா எடுத்துக்கங்க. ஒரு முகராசி வேணும். பர்த்டே பார்த்தா சிறைவாசி மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இதே தான் நான் உன் பர்த்டேக்கு யூஸ் பண்ணலான்னு என்ன தெரியுமா சொல்லலான்னு, ஹாப்பி பர்த்டே, உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க என்கிட்ட மனம் இருக்கு, ஆனா கையில பணம் இல்லை, அப்படியே எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்போ கூட எடுத்து ஒன்றும் இல்லை, இதை அப்படியே கட் பண்ணி வச்சுக்க. ஆனா இந்த டோன் ரொம்ப நல்லா இருக்கு. உதயா மூஞ்சி ரொம்ப கொடூரமா மாறு. இதனை பற்றி நீங்க அறிந்து கொள்ள உதயா என்ற வரை கால் செய்யவும்.